Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஸ்னேகாவின் சிவப்பு டைரி, அத்தியாயம் 8. பின்பக்க கதவு உள்ளே திறந்து கொண்டதும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி ஜாக்கிரதையாய் உள்ளே அடியெடுத்து வைத்தார். சீலிங் ஃபேன் சத்தம் இப்போது பலமாய் கீச்சிட்டு கொண்டிருந்தது. பசுபதி மெல்ல நடந்தார். சமையலறை வந்தது. அதை கடந்ததும் விரிய திறந்த படுக்கை அறை பார்வைக்கு கிடைத்தது. யாரும் உள்ளே இல்லை. ஃபேன் சத்தம் மட்டும் வீட்டுக்குள் கனமாய் ஈஷி இருந்த நிசப்தத்தை சிதைத்து கொண்டிருந்தது. ஹாலுக்குள் எட்டி பார்த்துவிட்டு மெல்ல படுக்கை அறைக்குள் நுழைந்தார். குப்பென்று ஒரு கொத்து நாற்றம் அவர் முகத்தை தாக்க நிலை குலைந்து போன பசுபதி சட்டென்று கர்ச்சீஃபை எடுத்து நாசியை அழுத்தமாய் பொத்திக் கொண்டார். பார்வை அவசர அவசரமாக அறைக்குள் அலைந்து கட்டிலுக்கு கீழே போய் நிலை கொண்டு நின்றது. கட்டிலுக்கு கீழே நீள வாக்கில் கட்டப்பட்ட ஒரு பாலித்தீன் மூட்டை. வெளிச்சம் வருவதற்காக ஜன்னல்களை திறந்து வைத்துவிட்டு பசுபதி கீழே குனிந்து வலது கையால் மூக்கை பொத்திக்கொண்டு இடது கையால் பாலித்தீன் மூட்டை இழுத்தார். அது சிரமமாய் வெளியே வந்தது. புரிந்துவிட்டது. பாலித்தீன் மூட்டைக்குள் இருப்பது ஒரு உடல். மூட்டையின் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் லேசாய் கிழிசல் தெரிய அந்த கிழிசல் வழியாக டீகம்போஸ் ஆன உடம்பு காற்றை கெடுத்து கொண்டிருந்தது. பசுபதி கர்ச்சீஃபை முகத்திற்கு இறுக்கமாக கட்டிக்கொண்டு மூட்டையின் முடிச்சை மெல்ல அவிழ்த்தார். மூட்டை நெகிழ்ந்தது. தலை மாட்டுப் பகுதியில் இருந்த பாலித்தீன் காகித பரப்பை விலக்கி டெட் பாடியின் முகத்தை பார்த்தார். சற்றே டீகம்போஸ் ஆன நிலையில் எக்ஸ் எம்பி மல்லிகை கண்ணன். இன்ஸ்பெக்டர் சார்ல்ஸ் எரிச்சலாக குடசேகரனை பார்த்தார். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ தான் வரையா? சாரி இன்ஸ்பெக்டர், நான் பாண்டிச்சேரிக்கு போகல. பாண்டிச்சேரிக்கு போகிறதா வெளியே சொல்லிவிட்டு கடந்த 4 நாளாக வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஏன்? பயம்தான். எதுக்கு பயம்? ஸ்னேகாவுக்கு பயந்து தான். யார் அந்த ஸ்னேகா? எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். எனக்கும் துரையப்பனுக்கும் கடந்த 1 மாத காலமாக யாரோ ஸ்னேகாங்கிற போது ஒரு பேரில் ஒரு மிரட்டல் கடிதங்களை அனுப்பிட்டு வந்தாங்க. எதுக்கு மிரட்டல் கடிதம்? இன்ஸ்பெக்டர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் தேடிட்டு வந்தீங்க. இனிமேலும் உங்கள்கிட்ட உண்மையை மறைக்க நான் விரும்பலை. துரையப்பன் கடந்த 3 மாதமாக தான் எனக்கு பழக்கம். நடிகை நித்யகலாவோட சண்டை போட்டுக்கிட்டு அவர் வெளியே வந்ததும் நித்யகலாவை இந்த சினி ஃபீல்டில் இருந்தே விரட்டிடுச்சு என்றைக்குமே தீராதபடிக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொன்னான். நானும் என்ன உதவின்னு கேட்டேன். வெளிநாட்டு அழகிகளோட நிர்வாண படங்கள் இருந்து தலைகளை வெட்டி எடுத்து அந்த இடத்துல நித்யகலாவோட தலையை ஒட்டி கம்ப்யூட்டர் மவுஸ் மூலமாக போர்னோகிராஃபி தயார் பண்ணணும்னு சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த காரியத்தை பண்ண ஒத்துக்கிட்டேன். கம்ப்யூட்டர் மவுஸ் மூலமாக அப்படி தயாரிக்கப்பட்ட படங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நித்யகலா கேமராவுக்கு முன்னாடி நின்று பிறந்த மேனியாக போஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் துரையப்பன் என்கிட்ட ஒரு நாள் வந்து வெறும் நிர்வாண போஸ் ஃபோட்டோக்கள் மட்டும் தயார் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இதே ஃபோட்டோவில் சில பணக்கார புள்ளிகள் நித்யகலாவோட இருக்கிற மாதிரி இருந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரி நித்யகலாவோட பேரை கெடுக்கலாம், அந்த பணக்கார புள்ளிகளை பிளாக்மெயில் பண்ணி பணமும் பறிக்கலான்னு சொன்னார். நான் அந்த யோசனைக்கு ஒத்துக்கலை. உங்களுக்கு குடும்பம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனால் எனக்கு குடும்பம் இருக்குது, கல்யாண வயசில் ஒரு தங்கச்சி இருக்கா, இனிமேல் உங்களுக்கு எனக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த நேரத்தில் தான் ஸ்னேகான்னு யாரோ எங்கள் 2 பேருக்குமே மிரட்டல் கடிதங்களை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. சார்ல்ஸ் குறுக்கிட்டு கேட்டார். மொத்தம் எத்தனை கடிதங்கள் அப்படி வந்திருக்கோம்? 7 8 இருக்கும். இப்படி மிரட்டல் கடிதம் வந்ததுமே நான் பயந்து போய் துரையப்பன்கிட்ட பழகிறதையே நிறுத்திட்டேன். என்னோடய விலகலை பற்றி துரையப்பன் கவலைப்படலை. ஒரு பெரிய இடமா பார்த்து ஒட்டிக்கிட்டு அந்த பொனோகிராஃபி வேலைகளை பண்ண ஆரம்பித்தார். பல பணக்கார புள்ளிகளை பிளாக்மெயில் பண்ணி பணமும் பறிக்க ஆரம்பித்தார். சார்ல்ஸ் குணசேகரனை கையமர்த்தி விட்டு கேட்டார். துரைப்பன் பெரிய இடமா பார்த்து ஒட்டிக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அந்த பெரிய இடம் யார்? அது வந்து தைரியமாக சொல்ல, எல்லா உண்மைகளையும் நான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன, யார் அந்த பெரிய இடம்? அவர் எக்ஸ்எம்பி மல்லிகை கண்ணன் சார். சார்ல்ஸ் ஆச்சரியப்பட்டார். அவர் எக்ஸ்எம்பி, டெல்லி அரசியலில் செல்வாக்குள்ள ஒரு நபர். அவர் எப்படி துரைப்பங்கிட்ட போய் மாட்டினார்? சார், அந்த விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் என்னோடய வாக்குமூலத்தில் இதை நான் சொன்னதான் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோம். ஆனால் நீ சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கணும். நான் இப்போ சொல்ல போகிறது 100% உண்மை சார். எக்ஸ்எம்பி மல்லிகை கண்ணன் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வர்றதோட நோக்கம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் சில பேரை கட்சி மாற வச்சு மத்தியில் இருக்கிற
ஆட்சியை கவிழ்க்கத்தான். இதில் வடநாட்டில் இருக்கிற சில எம்பிக்களும் அடக்கம். சில எம்பிக்களை பணத்தால் சரி கட்டிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட 4 எம்பிக்கள் பணத்தையும் வாங்கிட்டு நடிகை நித்யகலாவையும் 2 நாளைக்கு டெல்லிக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க. மல்லிகை கண்ணன் நேரடியாக நித்யகலா கிட்ட இதை பற்றி பேச அந்த நடிகை செருப்பை கழட்டி மல்லிகை கண்ணனை சாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லிகை கண்ணனோட கவனம் பூராவும் நித்யகலாவை எப்படி பழி வாங்குறதுங்கிற எண்ணத்திலேயே இருந்திருக்கு. நித்யகலாவால் ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்தப்பட்ட துரையப்பன் உதவியோடு மல்லிகை கண்ணன் நித்யகலாவை ஃபீல்டை விட்டே ஒழிச்சுக்கிட்ட திரைமறைவில் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணினார்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் துரையப்பனை எப்போவாவது நான் சந்திக்கிற போது அவர் நித்யகலாவோட ஆட்டமெல்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு தான், அவள் என்ன பாடுபட போகிறா நீ பார்க்கத்தான் போகிறேன்னு சொல்லுவார். சார், யார் இந்த ஸ்னேகா? எனக்கு தெரியாது சார். துரையப்பன் 3 நாளாக காணோம்னு நான் கேள்விப்பட்ட நிமிஷத்துலேருந்தே வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். யாராவது வந்து என்னை கேட்டால் நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறதா சொல்லும்படி அம்மாக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன். சார்ல்ஸ் குணசேகரன் தோள் மேல் கை வைத்தார். நீயாவே வாலண்டியராக ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாம் உண்மையில் ஒத்துக்கிட்டுருக்கு நன்றி. இதை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தரணும். எழுதி தரேன் சார். அதுக்கு முந்தே நீ இன்னொரு உதவி எனக்கு பண்ணணும். சொல்லுங்கள் சார். மகம் செதஞ்சு போன நிலையில் டெட் பாடி ஒன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்லேருந்து போலீஸ் மீட்டிருக்காங்க. இப்போது பாடி GH மார்ச்சுவரியில் இருக்குது. நீ பாடியோட மற்ற அங்க அடையாளத்தை பார்த்து அது துரையப்பனா இல்லையான்னு சொல்லணும். குணசேகரன் தலையாட்டினான். சார்ல்ஸ் முரளியிடம் திரும்பினான். முரளி, குணசேகரனை கூட்டிகிட்டு GHக்கு போங்க. நான் தென்றல் லாட்ஜுக்கு போய் சிவானந்தத்தை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன். தொடரும்.